மீனாட்சிக்கு அஞ்சலியை விட முத்தழகோட குரல் தான் தாயோட குரலா கேக்குது. உங்க அன்பு தான் அவளை உயிரோட வச்சிருக்கு. எனக்கே இப்பதான் மெல்ல உணர முடியுது. என்ன அசிங்கப்படுத்துற குழந்தைய அப்பப்ப நீங்க ஆதரிக்கீங்கன்னு எனக்கு கோபமும் வெறுப்புமா தான் வரும். இது முழுக்க முழுக்க என்னோட பிரச்சனை. நேற்று உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன். மீனாட்சி கிட்ட ஏன் அவ்வளவு அன்புன்னு குறை சொல்லவும் மாட்டேன். கிட்ட உள்ள அன்பை நீங்க சுதந்திரமா வெளிக்காட்டலாம். உங்க அன்புக்கு அவளும் அவ அன்புக்கு நீங்களும் தகுதியானவங்க தான். குழந்தை நல்லா இருக்குன்னா நீங்க கொடுத்த அன்பு தான் காரணம். உங்களுக்கும் மீனாட்சிக்கும் அஞ்சலி பிரச்சனையா இருந்துச்சுன்னா இந்த பூமி சரி பண்ணுவேன். சுத்தமாவா பூமி? நான் முழு மனசோட சொல்றேங்க. மீனாட்சிய சுவேதா கூட்டிட்டு வராங்க. தமிழ் மீனாட்சிக்கு ஆலத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க. ராவணனுக்கும் பொட்டு வைக்கிறாங்க. சுவேதா சொல்றாங்க, பாப்பாவுக்கு பால் கொடுங்கக்கா. சக்கரை தண்ணி தான் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். குழந்தைக்கு முத்தழகு பால் கொடுக்கறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க முத்தழகு. அவங்க அம்மாவோட பிளெஸிங்ஸ வாங்குறாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. சுவேதா சொல்றாங்க, மாமா சாரி மாமா, நீங்க ரிலாக்ஸேஷனுக்காண்டி இங்க வந்தீங்க, திருப்பியும் நம்ம வீட்டு ஆளுகளே நீங்க பார்க்க வேண்டியது வந்துருச்சு. நான் மீனாட்சிக்காண்டி தான் வந்தேன். நீ எப்பயும் எங்க கூடவே இருக்கலாம். நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை? அந்த அஞ்சலி தானே, அதுக்காண்டி தான் எங்கேயாவது போலான்னு நான் நினைச்சேன். நீ மாத்திரம் கிடையாது, அமுதனும் இங்கதான் வரணும்னு நான் நினைக்கிறேன். முத்தழகிட்டையும் இதான் சொன்னேன். நம்ம போனதுக்கு அப்புறம் ஈவினிங்ல சுவேதாவையும் அமுதனையும் வர சொல்லலான்னு. எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா சந்தோஷமா இருப்போம்ல, அதான். நீ அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க, நினைச்சாலே அமுதன் வந்துருவான். மாமாவே வந்துட்டாங்க. நீ எங்க அண்ணன் நல்லா ரீல் சுத்துவாங்க, நீங்க சொல்லிதானே வந்திருக்காரு. முத்தழகாண்டி வரலம்மா, என் தங்கச்சிக்காண்டி வந்தேன். முத்தழகு நாளை பார்க்கலாம். இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் ஆஸ்திரேலியன் டாலர். நாளை சந்திக்கலாம்.